அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இன்றைய தினத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற திருக்குரானில் இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தையை தலைப்பாக வைத்து இந்த தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாக கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த தலைப்பை வைத்தும் சமூக வலைதளத்தில் திண்ணை தோழர்கள்ங்கிற தலைப்பிலையும் அது பதிவேற்றம் செய்யப்படுது. ஆனால் தான் தலைப்பு ஏன் மாறி மாறி வருதுங்கிறது உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கு நம்ம நினைவுபடுத்திக்கணும். ஒரே கருத்து, தலைப்பு மட்டும் ரெண்டு வேற வேற. முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற தலைப்பிலும் திண்ணை தோழர்கள் என்ற தலைப்பிலும் இது இருவேறு விதமான தலைப்புகளில் சொல்லப்படுது. இந்த முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற வார்த்தையை பொறுத்தவரை திருக்குரானில் சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயம் 100வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். ஹிஜ்ரத்து செய்த அந்த நபித்தோழர்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்த அந்த அன்சாரிகளில் இருந்தும் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து நல்ல காரியங்களில் அவர்களை பின்பற்றிய அந்த மக்களையும் அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று 9வது அத்தியாயம் 100வது வசனத்தில் பேசுகிறான். அப்ப யார் அந்த முந்தி சென்றவர்கள்? இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் மார்க்கத்துக்காக தியாகம் செய்த அந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்ட நபித்தோழர்களையே இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது. ஹிஜ்ரத்துக்கு முன்பு, மக்கா வெற்றிக்கு முன்பு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தரத்தில் உயர்ந்த நபித்தோழர்களாகவும், மக்கா வெற்றிக்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தரம் தாழ்ந்தவங்க கிடையாது, முந்தி சென்றவர்களோடு ஒப்பிடும்போது நன்மையில் குறைந்தவர்கள், அவர்கள் இடத்தை அவர்கள் அடைய முடியாது என்று இஸ்லாம் 2 விதமான தரங்களை பிரித்து சொல்கிறது. அப்படி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் நம்ம அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அவர்கள், அவருடைய தந்தை யாசிர் ரதியல்லாஹு அவர்கள், அவருடைய மனைவி யாசிர் ரதியல்லாஹுடைய மனைவி சுமையா ரதியல்லாஹுவை பற்றி ஒரு வாரமும், பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு வாரமும், ஹதீஜா பின்த் குவைலித் ரதியல்லாஹுவை பற்றி போன வாரத்தில் நம்ம செய்திகளை அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் 2 நபித்தோழர்களை, ரெண்டுமே வேற வேற ரூட்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, வேற வேற அவங்களுடைய பாதை, ஆனா இறுதியில் முடிஞ்சது இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால தான் 2 பேரை ஒரே தலைப்பில் நம்ம கொண்டு வரோம். அது என்ன ஒற்றுமைங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த 2 நபித்தோழர்களில் ஒருவர் அதிகாரத்தில் ஆளுமை பெற்றவராகவும் இன்னொருவர் செல்வத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெரும் பணக்காரராகவும் இருந்தார். அந்த அதிகாரத்தில் ஆளுமை பெற்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள். பொருளாதாரத்தில் வளர்ந்த, பொருளாதாரத்தில் அதிகமாக பெற்றிருந்த ஒரு இளைஞர் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்கள். இந்த 2 நபித்தோழர்களை பற்றி நாம இன்றைய தினத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதல்ல ஒவ்வொரு நபித்தோழரா பார்த்துருவோம். முதல் செய்தியாக இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்களுடைய வயசு ரசூலுல்லாஹ் வயசு ஏறத்தாழ 1. அப்துல்லா என்ற நபிகளாருடைய தந்தை நபிகளாரை பெற்றெடுக்கிற அந்த நேரம், அதே நேரத்தில் நபிகளாருடைய பாட்டனாருக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதான் ஹம்சா. ஒரே நேரத்தில் சித்தப்பாவும் ஒன்னா, இவரும் சித்தப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய சிறிய தந்தையும் ஒரே நேரத்தில் பிறக்கிறார்கள், வயதில் ஏறத்தாழ ஒத்தவர்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் நபிகளார் 40 வயதை அடைகிறார்கள். அப்போது ஹம்சா ரதியல்லாஹு அவர்களுக்கும் 40 வயது ஏறத்தாழ. ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லும் பொழுது இஸ்லாத்தை மிக நெருங்கிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் முன்பு சொன்னதை போன்று நபிகளாருடைய மனைவி, நபிகளாருடைய பெரிய தந்தை மகன் அலி ரதியல்லாஹு அவர்கள், நபிகளாருடைய குடும்பம் அந்த பெண் பிள்ளைகள் 4 பேர், நபிகளாருடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள், அதுபோன்று இந்த யாசிர் ரதியல்லாஹு அவருடைய குடும்பம், இப்படி ஒரு சொற்பமான கூட்டம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. ரசூலுல்லாஹ்வின் மீது அந்த கொள்கையில் ஒரு வெறுப்பு இருந்தாலும் நபிகளாருடைய தந்தையோடு உடன் பிறந்த அத்தனை பேருக்குமே அபூ ஜஹல், அபூ லஹப் உட்பட நபிகளார் மீது ஒரு அளவு கடந்த நேசம் இருந்தது. ஆனால் இந்த அபூ லஹப் என்ன பண்றான்? அந்த நேசத்தை விட இந்த கொள்கை மீது உள்ள வெறுப்பை அதிகமாக காட்டுகிறான். நபியை கொன்னாவது தீரணும் என்ற ஒரு மனநிலையில் அவன் விலகிக்கிறான். பாக்கி உள்ள அத்தனை பேருமே நபியின் கொள்கை மீது ஒரு வெறுப்பு இருக்கு, அது மாற்றம் இல்லை. இந்த கொள்கை வேண்டாம், இஸ்லாம் ஆபத்து, இஸ்லாம் வந்தா நமக்குள்ள பல பிளவுகள் வரும்,
இஸ்லாம் வந்தா முன்னோர்கள் மார்க்கத்தை விட வேண்டி வரும், இஸ்லாம் வந்தா நாம வணங்கிய கடவுள்கள் கற்சிலைகளை விட வேண்டி வரும், இஸ்லாம் வந்தா இந்நாள் வரை உயர்வு தாழ்வு கற்பித்த இந்த தீண்டாமை விட வேண்டி வரும், இஸ்லாம் வந்தா பெண்களை சமமா பார்க்க வேண்டி வரும், இஸ்லாம் வந்தா கருப்பர்கள் அரபு அல்லாதவர்களை ஈக்குவலா வச்சு பார்க்க வேண்டி வரும், அதனால இஸ்லாம் டேஞ்சர்ங்கிறதுல எல்லாரும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப், இவ்வளவு பேருக்கு நபி மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். ஆனா இந்த கொள்கை வெறுத்தாங்க. இந்த கொள்கை வெறுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த எதிர்ப்பு அவங்க காட்டல. எனக்கு வெறுப்பு, நான் ஏத்துக்க மாட்டேன், நீ என் தம்பி பையன், நீ என் அண்ணன் பையன், தாராளமா பிரச்சாரம் பண்ணு, எனக்கு எந்த தடையும் கிடையாது, ஒரு அப்செக்ஷன் கிடையாது என்ற மனநிலையில இருந்தவர்கள் இந்த மூன்று நபர்கள். யார்? அபூ தாலிப், அப்பாஸ், ஹம்சா. இந்த மூன்று பேர் இருக்கிறாங்க. அபூ தாலிப் மவுத் வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அந்த பிடிமானம், கண்டிப்பா அந்த இஸ்லாத்தை ஏத்துக்க கூடாது என்ற இடத்துல இருந்தாரு. அபூ தாலிப் கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹம்சா ரதியல்லாஹு அவர்களும் அப்பாஸ் ரதியல்லாஹு. அப்பாஸ் ரதியல்லாஹு ரொம்ப வருஷம் கழிச்சு மக்கா வெற்றி நெருக்கத்தில் இஸ்லாத்து வராரு. ஹம்சா ஆரம்பத்தில் இஸ்லாத்து வருகிறார். இவருடைய இஸ்லாமிய பிரவேசத்தை பற்றி ஹதீஸ்கள்ல பெரிய அளவில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இல்லை என்றாலும் வரலாற்று ரீதியாக இது சம்பந்தமான சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வருகிறது என்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது என்ற மனநிலையில சில நாட்கள் நபியினுடைய அந்த போதனையை நினைத்து அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் வீரத்திலும் அதிகாரத்திலும் தேர்ச்சி பெற்றவர். இந்த ஹம்சா ஒரு சபையில வரார் அப்படின்னா அபூஜஹலும் அபூலகம் நடுங்க ஆரம்பிப்பாங்க. அவர் முன்னாடி எதிர்த்து நின்று பேச முடியாது. குலம் கோத்திரம் மட்டும் காரணம் கிடையாது, மது அருந்தி கொண்டு சிங்கத்தை வேட்டையாடக்கூடிய அளவிற்கு திறன் படைத்தவர் இந்த ஹம்சா. மது அருந்தின மூளை மழுங்கும்ல, நாம என்ன பேசுறோம் நமக்கு தெரியாது, கை தடுமாறும், நடுக்க வரும், சிங்கத்தையும் வேட்டையாடுவார். அதனாலதான் இவருக்கு அன்றைய அரபுகுல மக்கள் வைத்த பட்ட பேர் என்ன, அசதுல்லா, இவர் அல்லாஹ்வுடைய சிங்கம் அப்படின்னு. முன்னாடி இஸ்லாத்துக்கு முன்பு இவருக்கு பேர் பாலைவன சிங்கம் என்று சொல்லுவாங்க. பிறகு காலப்போக்கில் இவர் அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு நபராக இவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த அதிகாரம் கொண்ட பெரும் வீரராக திகழப்பட்ட இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் தனிமையில் பாலைவன பகுதியில் பல நேரம் சிந்தித்து பார்க்கிறார். நாம இருக்கிற கொள்கை ஏதோ ஒரு பலகீனத்தில் இருக்கு, நம்முடைய அண்ணன் மகன் சொல்லக்கூடிய கொள்கை ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் சரியாக இருக்கலாம் என்ற அந்த சிந்தனை அவரை ஒரு பக்கம் அப்படி இழுத்துக்கிட்டே வருது. அப்படி காலப்போக்கில் அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற, ஒரு முறை அபூ ஜஹலால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், கடுமையான முறையில் விமர்சனம் செய்யப்பட்டார்கள் என்ற காரியத்தை கேட்டவுடனே வெறுப்பு. இது ஈமானிய வெறுப்பு. இது எதனால வந்த வெறுப்பு? ஈமான் உள்ளத்துல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மேல ஒரு பரிதாபம் இருந்துச்சு, ஆனா இப்ப வந்த பரிதாபம் அப்படி கிடையாது. இது தம்பி மகன் அண்ணன் மகன் என்பதனால வந்த பரிதாபம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனால வந்த பரிதாபம். அந்த பரிதாபத்தை பார்த்து எப்படி அவன் முகமதை திட்டலாம் என்ற கோபத்துல தன் கையில் இருந்த அம்பு கூட்டை, அந்த அம்பை வில்லை எடுத்துக்கொண்டு அபூ ஜஹலுடைய முகத்துல கடுமையான முறையில் தாக்கி, நீ முகமதை வெறுக்கிறேன்னா அந்த முகமதுடைய நிலைப்பாட்டை நானும் ஏத்துக்கிட்டேன், முடிஞ்சா நீ என்ன செய்வே பண்ணிக்க அப்படின்னு பகிரங்கமாக இஸ்லாத்தை முதலில் அந்த மக்காவில் பகிரங்கப்படுத்திய ஒருவர் என்றால் அது இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள். வேற யாருமே பகிரங்கப்படுத்தல. அபூபக்கர் ரதியல்லாஹு கூட பகிரங்கப்படுத்த முடியல, பிலால் ரதியல்லாஹு பகிரங்கப்படுத்த முடியல. அவங்களுக்கா வெளியே தெரிஞ்சது இவங்க போறதை பார்த்து. ஆனால் ஹம்சா பகிரங்கப்படுத்தினார், உன்னால ஆனதை பார்த்துக்க, நான் இஸ்லாத்தில் இருப்பேன், நீ என்ன செய்ய முடியுமோ வர்ணிக்க என்று. ஹம்சா ரதியல்லாஹு அவர்களும் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து உமர் ரதியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் இஸ்லாத்துக்கு ஒரு தனி பலமே கிடைச்சது அப்படின்னு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு பேச்சு உண்டு. இந்த இரண்டு நபித்தோழர்கள் வந்த பிறகுதான் இஸ்லாத்துக்கு ஒரு தனி தைரியம். இஸ்லாத்துக்கு தைரியம், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு தைரியம் இல்லை, ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு பக்கபலம், ஒரு ஆளுமை மிக்க இரண்டு நபர்கள், இரண்டு தலைவர்கள் வந்ததை போன்ற ஒரு சிந்தனை அந்த மக்களுக்கு வந்தது. வெகுண்டு எழக்கூடியதற்கு காரணமாக இருந்தது இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாத்தை நோக்கிய பயணம். இவர்கள் வருகிறார்கள், இவர் அதிகமாக மதுவை அருந்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஹம்சா ரதியல்லாஹு மவுத் வரைக்கும் மது அருந்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க மவுத்து வரைக்கும் மது தடுக்கப்படலன்னு அர்த்தம். இதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்துதான் மது இஸ்லாத்தில் ஹராம், கியாமத் நாள் வரை ஹராம் என்ற சட்டத்தால் கொண்டு வரோம். அவ மது அருந்திய நிலையில் இவர் அதிகமாக மது அருந்தக்கூடியவராக இருந்தார், இஸ்லாத்துக்கு முன்பும் சரி இஸ்லாத்திற்கு பின்பும். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நேரம், ஒரு முறை உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு திட்டமிட்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கொல்வதற்கு நபியினுடைய, இதெல்லாம் வரலாற்று செய்திகள், நபியினுடைய வீட்டை நோக்கி நடக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் வந்து தாருல் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற வீட்டில் தான் இஸ்லாமியம் குறித்து மஷூரா செய்யப்படுகிற ரகசிய பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடம் தாருல் அர்க்கம். ஏன் அப்படி ஒரு இடம்னா, அர்க்கம் என்ற நபித்தோழருடைய வீட்டில் வச்சு நடக்குது.
காஃபியர்கள்லாம் மஷூரா பண்ணக்கூடிய இடம் வந்து தாருல் நதுவா. அவங்க அந்த பகுதியில் அதுக்குன்னு ஒரு மஷூரா இடத்துல தான் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, உமையா போன்ற பெரும் பெரும் காஃபியர்கள் எல்லாம் இருந்து மஷூரா செய்வது அந்த இடம். இந்த தாருல் அர்கமை நோக்கி உமர் வருகிறார். கதவை கடுமையான முறையில் தட்டுறாரு. இவருக்கு இஸ்லாத்தை பற்றின ஒரு புரிந்துணர்வு வந்த நேரம் அது. இஸ்லாம் வந்து 6 ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு புரிந்துணர்வு வந்த நேரம். இப்ப ஹம்சா இஸ்லாத்தை ஏற்று வீட்டுக்குள்ள இருக்கிறார் தாருல் அர்கம்ல. அந்த நேரத்தில் மக்கள் உள்ள நிற்கக்கூடிய சில நபித்தோழர் சொல்றாங்க, வந்தவது உமர் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஹம்சா சொல்றாரு, கதவை தரங்க, அவருக்கு அல்லாஹ் ஒன்று இஸ்லாத்தை தரணும் அல்லது அல்லாஹ் அவருக்கு மௌத்தை தரணும், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு. இவருடைய ஏஜோட உமர் ரதியல்லாஹு ஏஜை கம்பேர் பண்ணா உமர் இளமையானவர், இவர் கொஞ்சம் வயது மூத்தவர், 46 வயசுல இருக்கு. உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஏறத்தாழ 30 தாண்டி அந்த நெருக்கத்தில் உள்ளவர். ஆனாலும் உமர் ரதியல்லாஹு அவர்களை கடுமையான முறையில் தாக்கிடணும், நபியின் மீது யாரும் கை வைத்து விடக்கூடாது என்று ஒரு ஆதிக்கத்தோடு உமர் ரதியல்லாஹு அவருடைய ஆடையை பிடித்து இழுத்து அவரை தாக்க முற்படுகிறார். அப்போதான் உமர் சொல்றார், என்ன அடிச்சிடாதீங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இதெல்லாம் வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்ட தகவல். இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் அரச குடும்பத்தில் முக்கியமான மக்காவில் குறைஷிகளில் அப்துல் முத்தலிபினுடைய மகனாக பார்க்கப்பட்டு ஒரு பெரும் வீரராக, மக்காவில் உள்ள பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் இவரை பார்த்தால் நடுங்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளுமை மிக்கவராக வைத்த இந்த ஹம்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியினுடைய நிழலை போன்று தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள முற்படுறார். எல்லா நேரத்திலும் நபி கூட என் அண்ணன் பையன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மறந்துட்டார். இது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அந்த சொல்லுக்கு ஏற்று கட்டுப்படுகிற இடத்தில் தன்னை அமைத்துக் கொள்கிறார். முழுக்க முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஹிஜ்ரத் பயணம் தொடங்குகிறது. ரசூலுல்லாஹ்வோடு ஹம்சா ரதியல்லாஹு அவங்களும் ஹிஜ்ரத் செய்யறாங்க. மதீனா நகரத்தை நோக்கி நடக்கிறாங்க. இந்த நேரத்தில் நடக்கிறது. அடுத்து ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் இந்த அடங்கி ஒடுங்கி போறதை நினைக்கும் போது அவங்களுக்கு கடுமையான ஆத்திரம். 13 வருஷம் அடிபட்டுட்டோம், 13 வருஷம் பெருமளவில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டோம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, நம்மளால முடிஞ்சும் அல்லாஹ் சொல்லலையே நம்ம தடுத்துக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்தாச்சு. மீண்டும் மீண்டும் ஜிஹாதை குறித்து அறிவுறுத்தினார் இந்த ஹம்சா. எப்போ போர் தொடுக்க, நம்ம செல்வங்கள் எல்லாம் அங்க சூறையாடப்படுது, எப்போ போர் தொடுக்க, என்னைக்கு நம்ம ஆயுதத்தை எடுக்க, அடங்கியே போறது எப்படி சரியாகும்? நபிகளாட்ட மறுபடியும் இந்த ஜிஹாதை குறித்து, போர் தொடுப்பதை குறித்து நபிகளாட்ட ஏவுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது குறித்த எந்த விதமான நாட்டம் கிடையாது. அல்லாஹ் கட்டளை இட்டாதான் ஜிஹாத். அல்லாஹ் கட்டளை இல்லை, இங்கே அடிபட்டு சாகணும்னு விதினா அதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என்ற அடிப்படையில் நபிகளார் தன் பாதையை வகுத்து கொண்டு நடைபெறுறாங்க. ஒரு காலம் கழிகிறது. அல்லாஹ் ஜிஹாதுக்கான முதல் கதவை திறந்து விடுறான். ஜிஹாது செய்யலாம், உங்களோடு யார் வழியே வந்து சண்டையிடுகிறார்களோ, உங்கள் பொருளாதாரத்தை யார் கொள்ளையடிக்கிறார்களோ, அதை திருடி செல்கிறார்களோ அவர்களோடு சண்டையிடலாம் என்ற ஜிஹாதுக்கான முதல் கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவு திறக்கப்பட்டதனுடைய விளைவுதான் பத்ர் என்ற யுத்த களம். இந்த பத்ர் என்ற யுத்த களம் வருகிறது. முதல்ல அரபுகள் சண்டை போடக்கூடிய யுத்தத்தினுடைய நிலைப்பாடு எப்படின்னா, இன்னைக்கு அந்த நிலைப்பாடெல்லாம் கடைபிடிக்கப்பட்டா என்னைக்கும் இஸ்ரேல் கைக்கு வந்திருக்கும், பாலஸ்தீனுங்கிற நாடு என்றைக்கும் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும். இவனுடைய ஆதிக்கம்ல எப்படி இருக்கும், எங்க அகதிகள் வாழ்றாங்களோ அங்கதான் கொண்டு போய் குண்டை போடு, ரஃபால போடு. எங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில பெண்கள், குழந்தைகள், பலகீனமான ஆண்கள் இருக்கிறாங்க, அங்கதான் குண்டை போடுறது ஒன்று நிலைப்பாடு. ஆனா ரசூலுல்லாஹ் அன்றைய அரபு குல மக்கள் உருவாக்கி வைத்திருந்த போரினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எதிரிகள் வந்து நிக்கணும், ரசூலுல்லாஹ் வந்து நிப்பாங்க சஹாபாக்களோடு. எடுத்த எடுப்புல போற ஆரம்பிக்காது. முதல்ல ஒரு சமாதானத்துக்கான ஒரு உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடக்கும். இப்படி நடக்கலாமா, இப்படி நடக்கலாமா, இல்ல ஒத்துக்கொள்ள மாட்டோம், போருக்கான அறிவிப்பு செய்யப்படும். எதிரணியிலிருந்து 3 நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சஹாபாக்கள்ல இருந்து 3 நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த 3 நபர்களுக்கும் யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்து அந்த 3 நபர்கள் ஏதாவது ஒரு அணி வெல்லும், ஒரு அணி தோற்கும். அதன் பிறகுதான் போர் ஆரம்பிக்கும். இது அன்றைய அரபு குல மக்கள்கிட்ட இருந்த நிலைப்பாடு. இப்படி ஒரு யுத்த நிலைப்பாடு நடத்தப்பட்டதுன்னா இஸ்ரேல் என்னைக்கோ காணாம போயிருக்கும், பாலஸ்தீனத்துக்கு அல்ல என்னைக்கோ வெற்றியை கொடுத்திருப்பான். அப்ப இதுக்கு மாற்றமாக அங்க எப்படி யுத்தம் நடக்குது? இப்ப நடக்கிற யுத்தம்லாம் பலகீனமான மக்கள் மட்டும் இலக்காக வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை நடக்குது. அப்படி பத்ர் காலத்துல இஸ்லாமிய அணியில் முதலில் களம் கண்ட 3 நபி தோழர்கள், ஒருவர் ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள், இன்னொருவர் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள், இன்னொருவர் அபு உபைதா ரதியல்லாஹு அவர்கள். 3 நபர்கள் எதிரணியிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யார்? உத்துபா, ஷைபா போன்ற முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்து சண்டையிடுறாங்க. ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் வீர தீரமாக சண்டையிட்டு அந்த பத்ர்களம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு ஹம்சா ரதியல்லாஹு அவர்களுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் மிக பெரியது என்பதை நாம் சொல்லியாகும். அவ்வளவு பெரிய ஒரு வீர தீரமிக்க ஒரு செயல்பாட்டை தன் வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. இப்படி இவருடைய நிலைப்பாடு, இவருடைய தியாகம். இன்னொரு நபித்தோழர் நம்ம சொன்ன மாதிரி முஸாப் இப்னு உமைர் என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர்.
30 வயதாக இருக்கும் பொழுது நபிகளார்கிட்ட ஒரே ஒரு முறை தாவாவை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு முறையை இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர் இவர். மக்காவில் மிகப்பெரிய பணக்கார நபித்தோழராக பார்க்கப்பட்டார் இவர். இளமை பருவம், திருமணமாகல, மிகப்பெரிய பணக்காரர். இவருடைய தாயார் என்னன்னா அபு மாலிக் என்று அழைக்கப்படுகிற கோத்திரத்தை சார்ந்த பெண், மிகப்பெரிய ஆளுமை கொண்ட பெண். ஒரு குடும்ப வழக்குன்னு இந்த அம்மா தலையிடுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்று கடைபிடிக்கக்கூடிய இடத்துல மக்கள் உண்டு. ஒரு முக்கியமான ஒரு சிறிய நாட்டாம மாதிரி மக்காவில் யார்? இந்த முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். மிகப்பெரிய பணக்கார பெண். பணம்னாலும் பணம் லேசப்பட்ட பணம் கிடையாது. அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு அவ்வளவு பொருளாதாரத்தை அள்ளி வாரி இறைத்தான். எப்படின்னா, இந்த முஸாப் இப்னு உமைர் சாகர வரை உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாயினுடைய பொருளாதாரத்திலிருந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஒரே பிள்ளை, எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கிறான் பாருங்க. இவர் போடக்கூடிய ஆடம்பரமான ஆடை, ஆடம்பரமான வாசனை தரவியும் பல மக்களை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் அந்த முஸாப் இப்னு உமைருடைய பொருட்களும் ஆடம்பரமான பொருட்கள் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த முஸாப் இப்னு உமைர் தனிமையில தாருல் அர்கமுக்கு செல்கிறார். இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். கேட்ட மறுகணமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரகசியமாக இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார். இந்த முஸாப் இப்னு உமைருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைனா, அபூஜஹல் அடிப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் கிடக்கிறான். அபு லஹப் அடிப்பானா, அதெல்லாம் கிடையாது. என் தாய் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. தாய் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா? தாய் நம்மளை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அதனால அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? தாயை எப்படி எதிர்கொள்ளங்கிறது மட்டும்தான் முஸாப் இப்னு உமைருக்கு இருந்த மிகப்பெரிய பயமாக இருந்தது. அப்படி ஒரு நிலையில இருந்தாங்க. ஒரு காலம் கழிகிறது. அன்றைக்கு மக்காவில் உளவுப்படைகள் இருந்தது. சொந்த நாட்டுக்குள்ளேயே, சொந்த ஊரிலே உளவுப்படையை மக்கா காஃபிர்கள் உருவாக்கி இருந்தார்கள். எதற்கான உளவுப்படை? எதிரி யார் உள்ள வரானான்னு பாக்குறதுக்கு இல்ல. இங்க இருக்கிற எவன் தாருல் அர்கமுக்கு போறான்னு பார்த்துட்டு வா. யாரெல்லாம் போறா போட்டு கொடுக்கறதா வேலை. நம்மளால முடிஞ்ச அடிக்க முடிஞ்ச மாதிரி யாரெல்லாம் அப்ராணிகளாக இருக்கிறார்களோ, பிலாலை போன்று, அம்மாரை போன்று நம்ம அடிச்சிருவோம், கொன்னுருவோம். நம்ம அடிக்க முடியாத ஒரு இடத்துல சில பேர் இருப்பாங்க. யார்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு. அது மாதிரியான நபர்கள் இந்த குடும்பத்துல ஏத்தி விட்டு அவர்கள் விஷயத்துல கொடுமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தார்கள். ஐயாஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்படித்தான் செஞ்சாங்க. சில முக்கியமான நபி தோழர்களுக்கு அப்படி பண்ணாங்க. அப்படி இந்த முஸாப் இப்னு உமைர் அந்த உளவு படையினுடைய கண்ணுக்கு தெரிகிறார். அவங்க போய் தாயார்கிட்ட சொல்லிடுறாங்க, உங்க மகன் பண்ற காரியம் தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. நீ இவ்வளவு பணம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்ததான் அது காரணம். யாரோ ஒருத்தர் ஒரு புது மார்க்கத்தை சொன்ன உடனே பழைய மார்க்கத்தை விட்டு போயிடுறாரு. நம்ம முன்னோர்களுடைய வழிமுறை தானா என்று தாயாரை பழிக்க ஆரம்பித்தோன்னா, தாயார் குடும்பத்தையெல்லாம் திரட்டி முஸாபுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறாங்க. இந்த முஸாபுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பணம் என்பது இஸ்லாத்துக்கு முன்னாடி இவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை, குர்ஆன் ஞானத்தை அதிகப்படுத்தினான். அதனால தான் இவருக்கு ஒரு பட்டப்பேர் அபு அப்துல்லா என்பதோடு முக்ரி என்று இவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. குர்ஆனை அதிகம் கற்ற, குர்ஆனை அதிகம் வாசிக்கிற, மார்க்க ஞானம் அதிகம் கொண்ட நபித்தோழர் என்பது இந்த முஸாப் இப்னு உமைருக்கு அந்த சமூக மக்களால் வைக்கப்பட்ட பெயர் முக்ரி. மிகப்பெரிய ஞானம் கொண்டவர். தாயார் நிர்பந்தம் படுத்துறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு, இஸ்லாத்தில் இருக்காத, நீ இஸ்லாத்துக்குத்தான் போவா என்று இருக்குமே. ஆனால் என் சொத்துல இருந்து 10 பைசா உனக்கு கிடையாது. நீ யாரு? அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளு. நான் இருக்கிற வரைக்கும், என் அனுமதி இருக்கிற வரைக்கும் தான் நீ பணக்கார வீட்டு பிள்ளை. நான் உன்னை நிராகரிச்சா நீ யாரு? அட்ரஸே கிடையாது. தெருவுல சாதாரண ஒரு இடத்துல யாசகம் கேட்கிற இடத்துல நீ தள்ளப்படுவ. இஸ்லாத்தை தான் வேண்டும் என்றால் என் பணத்தை கேட்காது. என் பணம் தான் வேணும்னா இஸ்லாத்தை விட்டுட்டு வா. என்ன செய்ய போற? மிகப்பெரிய பிரச்சனை. யாருக்கு பணம் தேவையில்லை தெரியுமா? ஆரம்பத்திலிருந்து ஏழ்மையாக வாழ்ந்தவருக்கு பணம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த அம்மாருக்கு ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிலாலுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பணக்காரராக வாழ்ந்து செல்வத்திலே குளித்து செல்வத்திலே மூழ்கி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கழித்த ஒருவர் 30 வயதை அடையும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் செல்வத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறது மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனை எதிர்கொண்டார் முஸாப் இப்னு உமைர். இன்னைக்கு அது மாதிரி சோதனை நம்மளும் வாழ்க்கையில சந்திப்போம். பணமா மார்க்கமான அல்லாஹ் கேட்பான் நம்மகிட்ட சில பிரச்சனையை கொடுத்து. குடும்பமா மார்க்கமான்னு கேட்பான் அல்லாஹ். உன்னுடைய வாழ்க்கையினுடைய சில முக்கியமான தருணங்களா, மகிழ்ச்சியா அல்லது மார்க்கமான்னு கேட்பான். நம்ம எல்லாருமே எப்படி தெரியுமா வச்சிருப்போம்? மார்க்கத்தை 2வது ஆப்ஷன்ல வச்சிருப்போம். எனக்கு மார்க்கமும் வேணும், வியாபாரம் வேணும். எனக்கு மார்க்கமும் வேணும், குடும்பமும் வேணும். எனக்கு மார்க்கம் வேணும், பொருளாதாரம் வேணும். இந்த மார்க்கமும் வேணும் அப்படின்னு வச்சோம், நீங்க ஒரு காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் வெற்றி அடைய முடியாது. மார்க்கம் தான் வேணும். அல்லாஹ் அனுமதிச்ச வழியில குடும்பம் வேணும். அல்லாஹ் அனுமதித்த வழியில பொருளாதாரம் வேணும், வியாபாரம் வேணும். அவன் அனுமதிக்காத வழினா அப்படி ஒரு பொருளாதாரம், பணம், அப்படி ஒரு வியாபாரம், அப்படி ஒரு குடும்பம் தேவையில்லை. இது இஸ்லாம் சொல்லித் தரக்கூடியது.
திருக்குரானில் சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அம்வாலுக்கு தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாக்கின அர்த. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவன்மார்கள், உங்களுடைய வாழ்வாதாரங்கள், பொருளாதாரங்கள், உங்கள் வியாபாரம், உங்கள் பணம், உங்கள் வீடு, இது அனைத்தும் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அவனுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை என்ற கட்டளை நீங்கள் எதிர்பாருங்கள். முதல்ல எதுக்கு தான் பிரியாரிட்டி, முக்கியத்துவம்? அல்லாஹ்வுடைய தீன், அவன் மார்க்கத்துக்கு. அவன் மார்க்கம் அனுமதித்த வழியில பணம் தான் ஏத்துக்கங்க. அவன் மார்க்கம் அனுமதித்த வழியில ஒரு குடும்ப உறவு வருதா, ஏத்துக்கங்க. அவன் மார்க்கம் அனுமதித்த வழியில ஒரு வியாபாரம் வருதா, ஒரு மகிழ்ச்சி வருதா, ஏத்துக்கங்க. அவன் மார்க்கம் நிராகரித்த வழியில தான் இதெல்லாம் வருதா, அது ஒன்று தேவையே கிடையாது, எல்லாவற்றையும் நிராகரித்து விடுங்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது. முஸாப் இப்னு உமைரும் அதைத்தான் எடுக்கிறார். எனக்கு மார்க்கம் தான் வேணும், அம்மா நீங்க கொடுக்கிற பணம்லாம் வேண்டாம், பணம் தேவையே இல்லைன்னு புறக்கணிச்சிட்டார். அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட நாளில் இருந்து முஸாப் இப்னு உமைர் திண்ணை தோழர்களில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். மிகப்பெரிய ஏழ்மை, பசியினுடைய கோர தாண்டவம். இந்த முஸாப் இப்னு உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அதே நேரத்தில் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற 10 சொர்க்கவாசிகளில் இவர் ஒருவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ரெண்டு பேருமே இஸ்லாத்தினுடைய பிரவேசம் ஒரே நேரத்தில் வராங்க இஸ்லாத்துக்கு. இவர் இஸ்லாத்தை ஏற்றார். குடும்பத்தால பல பிரச்சனைகள், பொருளாதாரம் தரமாட்டேன், தாய் நிராகரிச்சிட்டாங்க, எல்லா பொருளாதாரத்தையும் நிராகரிச்சிட்டார். எனக்கு அந்த பணம் காசு தேவையில்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹ்வுடைய ரசூல் போதும், மார்க்கம் போதும் என்று எல்லா விதமான பொருளாதாரம், பணத்தை நிராகரித்து விட்டு வாழ்கிறார். குடும்பத்தார் பார்க்கறாங்க, பணத்தை காட்டில அந்த ஆளை உள்ள இழுக்க முடியல, பையனை வீட்டுக்குள்ள ஹோம் அரெஸ்ட் பண்றாங்க, கடுமையான முறையில் அவர் சித்திரவதை பண்றாங்க, சொந்த குடும்பத்தாரால் நடத்தப்படுகிறது. இவ்வளத்தையும் நிராகரிக்கிறார். ஒரு நேரம் வருகிறது, நபிகளார் வருடா வருடம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது மதீனாவில் இருந்து 2 வகையான கூட்டம் வருகிறார்கள். அவுஸ் கஸ்ரஜ் என்று அழைக்கப்படுகிற 2 கூட்டம். மதீனாவில் அவங்க தான் ஆளுமை பண்றாங்க. எப்படி மக்காவை குறைஷிகள் ஆளுமை செய்கிறார்களோ, மதீனாவை ஆளுமை செய்யக்கூடியவர்கள் அவுஸ் கஸ்ரஜ் என்ற 2 கூட்டத்தவர்கள். இந்த 2க்கு ஆகாது, சண்டை சச்சரவுகள் எப்போதுமே இருக்கும். இந்த 2 கூட்டமும் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்கு வருகிறார்கள். ரசூல்லா ஒவ்வொரு ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட உட்கார்ந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. இஸ்லாத்துடைய முக்கியத்துவம் என்ன, நான் ஏன் தூதராக்கப்பட்டேன், என்ன காரணம், நம்ம எந்த நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், மார்க்கத்தினுடைய எல்லா நிலைப்பாட்டையும் சொல்லுவாங்க. நபிகளார் சொல்லுவதை போன்று எப்படி குடும்பத்தாரால் செல்வத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டாரோ, இந்த முஸாப் இப்னு உமைரும் சேர்ந்து தாவா செய்வார், இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவார். இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இவர் தான் உண்மையான தூதர், நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும், மறுமையில் நமக்கு சொர்க்கம் வேணும். இந்த தாவாவை மீண்டும் மீண்டும் வருடா வருடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 2 அக்கபா உடன்படிக்கை என்று நடக்குது. அது என்னங்கிறது வரக்கூடிய காலத்தில் நம்ம பின்னாடி பேசுவோம், இந்த தலைப்புல வரும். அக்கபா என்பது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் இதே அவுஸ் கஸ்ரஜை சார்ந்த சில தோழர்கள் வராங்க ஹஜ் செய்ய. ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. முதல்ல சொற்பமான நபி தோழர்கள் வராங்க. அடுத்த ஆண்டு 2ஆம் அக்கபால கிட்டத்தட்ட 70 பேர் மதீனாவிலிருந்து அன்சாரி தோழர்கள் வராங்க. அவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இப்ப அந்த அன்சாரி தோழர்கள் வைத்த டிமாண்ட் என்ன தெரியுமா, நாங்க இஸ்லாத்தில் இருக்கிறோம், ஆனா எங்க ஊர் மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க ஆள் வேணும். நாங்க ஒரு நாள் வந்து உங்கள்ட்ட மார்க்கத்தை கேட்டோம், இந்த ஒரு நாள் மார்க்கத்தை வச்சு மதீனால எங்களால மார்க்கத்தை பரப்ப முடியாது, மதீனால எங்களால மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர யாரையாவது நீங்க அனுப்புங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அக்கபா உடன்படிக்கை முடியும் போது மதீனா நகரத்திற்கு 2 நபி தோழர் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. ஒன்று முக்ரி என்று அழைக்கப்படக்கூடிய முஸாப் இப்னு உமைர், எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லாத ஏழ்மையின் பிடியில் இருக்கிற இந்த இளைஞரை நபிகளார் தேர்வு செய்றாங்க. இவருக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வேணும்ல, 2 பேரும் அனுப்பணுமா இல்லையா? இவருக்கு சப்போர்ட்டா ரசூலுல்லாஹ் அடுத்து யாரை தேர்வு செய்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று அழைக்கப்படுகிற கண் தெரியாத நபித்தோழரையும் சேர்த்து 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. மதீனா நகரத்திற்குள் இஸ்லாத்தை முதல்ல உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த 2 நபித்தோழர். முஸாபினுடைய தியாகத்தை நீங்க பாருங்க. அன்றைக்கு மதீனா நகரம் ரசூலுல்லாஹ் உள்ள நுழையும் போது ஏராளமான ஆண்கள், ஏராளமான பெண்கள் நபிகளாருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்தாங்களே. என்ன காரணம்? சில ஆண்டுகள் இந்த முஸாப் இப்னு உமைர் உள்ளே செய்த தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தாவா பணி, அதன் விளைவு பல நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக அமைந்தது. நான் சொல்ல போனா, ஜும்மான்னு ஒரு அமல் செய்யறோம்ல, இந்த ஜும்மாவை முதல்ல ரசூலுல்லாஹ் செய்யவே கிடையாது. இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் ஜும்மா கொடுத்திருக்கிறான். ஆனா யாரு செய்யல?
ரசூலுல்லாஹ் செய்யல. ஏன் செய்யல? மக்காவில் தொழுகைக்கு வழி கிடையாது, தொழுதாலே அடி பின்னிடுவாங்க. ஜும்மாங்கிறது அது ப்ராப்பரா நடத்தப்படுற அமல். முன்னாடி பயான் இருக்கணும், பின்னாடி தொழுகை இருக்கணும், அதுல இது இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கணும். இப்படி நடத்தப்பட்டதா அதுக்கு பேர் ஜும்மா. அந்த அமலை ரசூலாவால செய்ய முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க ஜும்மா நடத்துங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பாங்கு இல்லாம தான் முதல் ஜும்மாவே நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனதும் பாங்கே வந்துச்சு. பாங்கு அதுக்கு முன்னாடி கிடையாது. பாங்கு இல்லாமல் நடத்தப்படுகிற முதல் ஜும்மா. அந்த ஜும்மாவுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக அந்த தாவாவை எடுத்து நடத்துவதற்கெல்லாம் முக்கியத்துவமாக இருந்தவர் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் மிகப்பெரிய ஏகத்துவ புரட்சியை செய்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரத்தை காரணம் வைத்து நம்முடைய மார்க்க பணிகளை நம்ம குறை வைப்போம், வியாபாரத்தை காரணம் வைத்து மார்க்க பணிகளை குறை வைப்போம், வீட்டு வேலைகளை காரணம் வைத்து பல பெண்கள் மார்க்க அமல்களில் குறை வைப்பார்கள். என்ன காரணம்? வீட்டு வேலைகள், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், பணம் தேவை, இதெல்லாம் காரணம் வச்சு மார்க்க பணியில் குறை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக தன்னந்தனியாக தானும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் என்ற பார்வை தெரியாத நபித்தோழரையும் அழைத்துக் கொண்டு அந்நிய தேசத்திற்கு சென்று பல ஆண்டுகள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார் என்றால் அது இந்த முஸாப் இப்னு உமைர். ரசூலுல்லாஹ் உள்ள வரும்போது அவ்வளவு ஆதரவு இருந்துச்சு, அவ்வளவு பெரிய தாவாவை நடத்தி இருக்கிறார். எந்த அளவிற்கு என்றால் உசைத் இப்னு ஹுதைர் என்று அழைக்கப்படக்கூடிய அதே மதீனா நகரத்தை சார்ந்த ஒருவர் வரார். இந்த முஸாப் இப்னு உமைர் மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்லி பரப்புறாருன்னு கடுமையான ஆத்திரம். வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்த ஊர்ல மார்க்கத்தை சொல்லி மக்களை எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறானா, ஆத்திரம். அந்த ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு ஈட்டி எடுத்து கடுமையான முறையில் அவர் தாக்குறதுக்கு போறாரு. முஸாப் இப்னு உமைர் கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அடிக்காதீங்க, கேட்டுட்டு அடிங்க. சரி நீ சொல்லு கேட்கிறேன். இவர் இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை அறிவார்ந்த கருத்துக்கள் எடுத்து சொல்றார். கல்வியில தேர்ச்சி பெற்ற இந்த முஸாப் இப்னு உமைர் எது மக்களுக்கு தேவையோ அதை தான் மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த இஸ்லாம் அதுக்கு தான், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான கருத்தையும் கொண்டு வந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கீழ் ஜாதிக்காரனாக மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட இஸ்லாம் எந்த கருத்து முதல்ல கொண்டு போகணும்? இந்த இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது, அடிமைத்தனம் கிடையாது, அவனுடைய உள்ளம் கவரப்படும். அவங்கிட்ட போய் வேற கருத்துக்களை சொல்ல முடியாது, வேற கருத்துக்களை சொல்வதும் அவனுடைய உள்ளத்தை தைக்காது. ஒருவன் ஏழையாக சமுதாயத்தில் இருக்கிறான், இஸ்லாம் ஜக்காத்தை பத்தி எப்படி சொல்லுது தெரியுமா என்று அவன்கிட்ட பேசி பாருங்க, உள்ள வருவான். ஒவ்வொரு நபருக்கும் உள்ளம் கவரப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்க பார்க்கலாம், இஸ்லாத்தை குறித்து அதிகமாக புகழ்ந்து பேசிய இந்த சமுதாயத்தினுடைய முக்கியமான பெரும் தலைகள் என்று எடுத்துக்கொண்டால் தந்தை பெரியாரை சொல்லலாம். அவர் எதனால சொல்லுவார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் நிறைய தர்மம் பண்றாங்க, அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. இஸ்லாமியர்கள் கரெக்டா தொழுகிறாங்க, அவர் தான் கடவுள் மறுப்பாளர். அவர் நம்ம தொழுதா என்ன தொழுவுல என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஒரு காட்டுமிராண்டி தான். கடவுளை நம்பக்கூடியவன் யார்? காட்டுமிராண்டிம்பார். அவர் பார்வைக்கு நம்மளும் ஒரு காட்டுமிராண்டி தான். ஆனால் அவர் இஸ்லாத்தை அதிகமா புகழ்றது காரணம் என்ன? அவர் சொல்றாரு ஒரு முறை, 5 மணிக்கு தலித்தாக இருக்கிற நீ முஸ்லிம் ஆனா 5:05 உன்னை பாயின்னு இதே பிராமணம் பேசுவான். அவங்க உள்ளத்தை கவர்ந்தது இந்த தீண்டாமை ஒழிக்கக்கூடிய சமத்துவம் என்கிற கோட்பாடு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இந்த மார்க்கத்துடைய கருத்து ஒரு செய்தி கொண்டு வரும். ஒரு மருத்துவர் ஒரு முறை இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அவருக்கு இந்த தீண்டாமை முக்கியமா தெரியல. அவருக்கு எது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று குர்ஆன் சொல்கிறது. வெப்பம் ஒரு மனிதனுடைய உடலை தாக்காது, தோலை தான் தாக்கும். திருக்குர்ஆன் பேசுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேச முடியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மருத்துவர். இப்படி எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம், ஒரு சின்ன விஷயம், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். அப்படி இந்த முஸாப் இப்னு உமைர் அந்த நபித்தோழர்கிட்ட, அந்த உசைத் இப்னு ஹுதைர்கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஈட்டியை கீழே போட்டு களிமா சொல்லிட்டார். இப்படி அவ்வளவு பேர்கிட்ட மதீனா நகரம் முழுக்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த முஸாப் இப்னு உமைர் எப்படி ஆதரவாளர்களை இஸ்லாமியர்களை திரட்டினாரோ, எதிராளிகளும் இவருக்கு உருவானார்கள். யூதர்கள். அவனுக்கு கடுமையான ஆத்திரம். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, முகம்மது என்ற நபர் உருவாக்கின இவரே இப்படி தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு, இன்னும் அவர் வர வரப்போறாரு நம்ம மதீனாவுக்கு வந்தா நமக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்காது. அதனால் தான் இந்த யூதர்கள் கடுமையான ஆத்திரத்தில் நயவஞ்சகர்களாக அந்த கூட்டமே ஒன்று திரளுகிறது. அதற்கும் காரணம் இந்த முஸாப் இப்னு உமைர். எதிரிகள் ஒரு பக்கம் வளர்ச்சி, ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி, மிகப்பெரிய தாவாவை செய்தார்கள். தன்னுடைய சமுதாய பொருளாதாரத்தை நாம் இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக போராடினார் இந்த முஸாப் இப்னு உமைர். சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலைப்பாடோ, அப்படிப்பட்ட தியாக உணர்வோ நம்முடைய மக்கள் நம்ம கிட்ட இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் சில தர்ம பொருட்களை இழப்பது என்றால் அதுல ஒரு மன வலி இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொஞ்சம் நேரத்தை இழப்பது என்றால் ஒரு மனவலி. அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு தியாகம் ஒண்ணு
பார்த்தோம்னா அது ஒரு மனவழி. பையனை ஆலிம் ஷாவாக்கா இருக்கா மன விருப்பம் இருக்கா? ஒரு பையனை மார்க்கறிஞர் ஆக்குவோம், இஸ்லாத்தினுடைய தாவாவை கொள்கை எடுத்து எல்லாரும் பொம்பளை பிள்ளை ஆலிமாக்கிடுவாங்க. என்ன காரணம்? ஆலிமாவை தான் கட்டுவேன். இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. கட்டினா நான் யாரை தான் கட்டுவேன்? ஆலிமாவைத்தான் கட்டுவேன், திருமணம் முடிப்பேன். அது என்னன்னு தெரியல, அது ஒரு வகையான மைண்ட் செட் ஆயிடுச்சு போலுக்கு. ஆலிமானா தான் முஸ்லீம் போல, ஆலிமா ஒரு பெண் கத்துக்கல அப்படின்னா அது காஃபீர் போல. அப்படி ஒரு மனநிலை நிற்கும் சமுதாயத்தில் ஒரு கற்பிக்கப்பட்டுருச்சு. அதனால என்ன, 12ஆம் கிளாஸ் முடிச்சாச்சா, ஒரு கல்லூரியில் ஒரு டிகிரி போட்டாச்சா, ஆலிமா படிச்சிரு. பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் மார்க்க படிப்பு. பையனை என்ன பண்ண வைக்க போறீங்க? நாங்கள் இன்ஜினியர் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம். மார்க்கத்துக்காக தன் மகனை தியாகம் செய்யற மனப்பான்மை கிடையாது. ஏன் தன்னுடைய மகன் மார்க்கத்தை சொல்லட்டுமே, எடுத்து பேசட்டுமே, அந்த மனநிலை யார்ட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், தன் வாழ்க்கையை முழுமையாக செலவழித்தார். முக்ரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்கள் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. இப்படி இவங்களுடைய பாதை திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை நம்ம இவர்கள் விஷயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஹம்சாவை பற்றியும், இன்னொன்று இந்த முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்களை பற்றியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா ஆலி இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லுகிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் இவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ, மனிதனுக்கு சில காரியத்தை நம்ம கவர்ச்சி ஆக்கி இருக்கோம். இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன பண்ணி இருக்கிறான், அதை அழகாக்கி அந்த அழகுக்கு மேல ஒரு கவர்ச்சி எல்லாம் கொடுத்திருக்கிறான். சில காரியத்துக்கு இருக்குதான். முதல்ல அல்லாஹ் சொல்றான் மினன் நிசா, பெண்கள்ங்கிறான். அதை கொஞ்சம் அழகுபடுத்துறது மட்டும் இல்லாம கவர்ச்சி படுத்தி வச்சிருக்கிறேன். அதை பார்த்த உடனே ஆண்களுக்கு கடுமையான முறையில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் விதத்துல தான் நான் பெண்கள் அமைச்சிருக்கேங்கிறான். அடுத்த அல்லாஹ் சொல்றான் ஒல் பனீன், ஆண் பிள்ளைன்னா இவனுக்கு அவ்வளவு பிரியம். தனக்கு யாரு பிறக்கணும்? ஆம்பளை பிள்ளை. நபிகளா இருக்க ஆம்பளை பிள்ளை அவ்வளவு பிடிக்கும். பொம்பளை பிள்ளை நிராகரிக்க மாட்டாங்க. ஆனா ஆண் பிள்ளைனா பிடிக்கும். ஆண் பிள்ளை உனக்கு கிடைச்சிடாதா, பிறந்துடாதா? அல்ல கொடுக்கவே மாட்டேன்ட்டான். கொடுத்த பிள்ளைய எடுத்துருவேன்ட்டான். முஹம்மது நபா ஹதிமிர் ரிஜாலிக்கும், இந்த தூதர் முகமது எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இவர் இல்லை. ஆம்பளை பிள்ளை ரசூலுல்லாஹ் கொடுக்கல. ஆனா நீங்க பார்க்கலாம், ஆண் பிள்ளை என்பது அது ஒரு வகையான, அது ஒரு ரஹ்மத். பெண் பிள்ளை ஒரு பரக்கத்துனா ஆண் பிள்ளை ஒரு ரஹ்மத். அல்லாஹ் சொல்கிறான் பெண்கள்கிட்ட கவர்ச்சி இருக்கிறது. ஒல் பனீன், ஆண் பிள்ளைகள்கிட்ட கவர்ச்சி இருக்கிறது. ஒல் கனாத்திரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபித்தா, திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல். அவனுக்கு 1 கிராம் கொடுத்தா காணாது, 1 கிலோ கொடுத்தா காணாது, கணக்கே இல்லாத குவியலை கொடு, அப்படியே கவர்ந்து இழுக்கப்பட்டு வந்துருவான். அவனுக்கு தங்கனா ஈர்ப்பு, வெள்ளினா ஈர்ப்பு. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் ஒல் ஹைலில் முஸவ்வமா, ஒரு வளர்ச்சியான மிக பெருமளவில் கை தேர்ந்த ஒரு குதிரை கிடைத்தால் அவனுக்கு அவ்வளவு விருப்பம். ஒல்லன் ஆம், ஆடு மாடு கோழி, இந்த கால்நடைகள் இருக்குல்ல, அது மனிதனுக்கு விரும்பத்துக்கு கூறியதாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ஒல் ஹர்ஸ், நிலம்னா போதும் அவனுக்கு அவ்வளவு பிரியம். மனுஷனுக்கு எதெல்லாம் பிரியம்? துன்யாவுடைய மொத்தத்தை சேர்த்து குர்ஆன்ல சொல்லிட்டான். இவனுக்கு பொம்பளைனா பிடிக்கும், ஆம்பளை பிள்ளைனா பிடிக்கும், தங்கம் வெள்ளினா பிடிக்கும், குதிரைனா பிடிக்கும். குதிரைங்கிறது அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய வாகனம்ல. கார்னு எடுத்துக்கீங்களா, கரெக்டா செட் ஆகும். அந்த காலத்துல எல்லாத்துக்கும் வந்துடும். கார் பிடிக்காத ஆட்கள் யாராவது உண்டா? அது விலை கூட, மெயின்டெனன்ஸ் கூட, பெட்ரோல் போடணுமே, டீசல் போடணுமே தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையே இல்லைன்னா கார் வேண்டாங்கிற நபர்கள் யாரு? அப்படி ஒரு நபர்லாம் கிடையாது. அது மாதிரியான ஒரு ராகத்தான ஒரு பொருளும் கிடையாது. வாகனம் அவ்வளவு முக்கியம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி, பெண்களை சொல்கிறான், ஆண் பிள்ளைகளை சொல்கிறான், தங்கம் வெள்ளியை சொல்கிறான், குதிரையை சொல்கிறான், கால்நடையை சொல்கிறான், நிலத்தை சொல்கிறான். நிலம் கொடுத்தா போதுமே, சும்மாவா? ஒரு ஜான் நிலத்துக்கு தான் அங்க பிரச்சனை நடக்கும். அவன்கிட்ட 20 ஏக்கர் இருக்கும், அந்த கடைசி ஒரு ஜான் வேலி போடுறதான் பிரச்சனை. இங்குதான் என் லேண்டுமா, ஆனா விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா. இவ்வளத்தையும் அல்லாஹ் பட்டியல் போட்டு விட்டு சொல்லுகிறான் ராலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா. இது என்ன? உலகத்துடைய அற்ப இன்பம். மொத்த இன்பத்தை சொல்லிட்டு இது வேஸ்டடாங்க, இது ஒண்ணுத்துக்கு ஆயிக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய இருப்பிடம் இருக்கிறது. தங்கம் வெள்ளி வேண்டாம், பெண்கள் வேண்டாம். வேண்டான்னு என்ன அர்த்தம்? ஹலாலா போய்க்க, ஹராமா வேண்டாம். தங்கம் வெள்ளி ஹலாலா போய்க்க, ஹராம் வேண்டாம். கால்நடைக்கும் நிலத்திற்கும் ஹலாலா போய்க்க, ஹராம் வேண்டாம். இதெல்லாம் உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியம். துன்யா தான் வேணும். இதுதான். இது எதுவுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான், நீங்க இது எதுவுமே கிடைக்காது என்ற இடத்துல உள்ள ஒருத்தன் மரணத்தை தான் அடுத்து தேடுவான். எதுவுமே இல்லை, அவனுக்கு பெண்ணு இல்லை, ஆண் பிள்ளை இல்லை, தங்கம் வெள்ளி இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, நிலம் இல்லை, கடைசி நிலம் என்ன? மௌத்து கிடைச்சிட்டா போதும்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவான். இதுதான் துன்யாவினுடைய பேரின்பம். ஆனா இதுதான் துன்யாவுடைய அற்ப சுகம்ங்கிறான். சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான்?
மறுமையில என்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை வருமா, மகத்தான வாழ்க்கைங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வசனம் 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், குல் அவ் நபிஉக்கும் பி கைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்கவ் இன்த ரப்பிஹிம். தன் இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை வைத்திருக்கிறான், அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறான். அல்லாஹ்வை பயப்படுறவங்களுக்கு மகத்தான ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அது சொர்க்கம், அதன் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅஸ்வாஜு முத்தஹரா, அங்கே தூய்மை மிக்க துணைகளும் உண்டுங்கிறான். மகத்துவமான தூய்மை மிக்க துணைகள் உண்டு. ஒரு ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியும் அங்கே இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன் அடியார்களை பார்ப்பவனாக இருக்கிறான். துன்யாவுடைய இன்பத்தை எல்லாம் பட்டியல் போட்டுட்டான், இது குப்பைன்னுட்டான். மறுமையினுடைய இன்பத்தை பட்டியல் போடுறான், அங்க அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குங்கிறான். அப்படி சொல்கிறான். அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தான் இந்த ஹம்சா, இந்த முஸாப் இப்னு உமைர். மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர், அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறார். மிகப்பெரிய பணம் கொண்டவர், அல்லாஹ்வுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த இருவருடைய மரணம் ஒரே நாள்ல நடக்குது. ரெண்டு பேர் இஸ்லாத்தை எடுத்தது ஒரே நாள் கிடையாது, ஒரே ஊரு, ஒரே நாள் கிடையாது. இவர் வேற ஒரு குலம், வேற ஒரு கோத்திரம், வேற ஒரு சமுதாயம். இவர் வேற குலம், வேற கோத்திரம், வேற ஒரு சமுதாயம். ஆனால் இருவரை மரண நாளில் அல்லாஹ் ஒன்றிணைக்கிறான். அந்த மரண நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. உஹதுடைய யுத்தம், ஹம்சா ரதியல்லாஹு அவர்களை கொல்லுவதற்கு வக்ஷி என்ற ஒருவர் வரார். இவர் அடிமை. இந்த வக்ஷிக்கும் ஹம்சாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப ஏன் கொல்ல வந்தாரு? இவருடைய இலக்கு என்ன தெரியுமா? இவரை அடிமைப்படுத்தி இருந்த எஜமானர் சொல்லி அனுப்புறாங்க, ஹம்சாவை கதையை முடிச்சேன்னா உனக்கு விடுதலை. உஹது யுத்தத்தில் 3000 காஃபிர் வரான், அந்த 3000ல் ஒருவர் வக்ஷி. எல்லாரும் வராங்க, எல்லாருடைய இலக்கு முகமது நபி தலை எடுக்கணும். இவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் இலக்கு, முகமது நபி இருந்தா என்ன, இறந்தா எனக்கு என்ன, ஹம்சா தலை எடுக்கணும். அப்படி வரார். ஹம்சா உஹது யுத்தத்தில் வந்து கர்ஜிக்கிறார். அவருடைய அந்த கம்பீர குரலை பார்த்த உடனே இவர் நினைச்சுக்கிட்டாரு, ஹம்சா யாரு? முகமது நபியுடைய சின்னப்பா, சித்தப்பா. அப்படியா? முகமது நபிக்கே வயசு ஆயிடுச்சு, எப்படி 55 வயசு. அவருடைய சித்தப்பாக்கு என்ன ஆயிர போகுது? அப்பா அதை விட பெரிய வயசானவராக இருப்பாரு, ஆளு நிறத்தலையோட நிற்பாரு, ரொம்ப வயசானவர், ஒரு 2 அடி அடிச்சு ஆளு செத்து போயிருவாரு. இப்படி நினைச்சிட்டு வக்ஷி வராரு உள்ள. இது வரைக்கும் அவர் ஹம்சா பார்க்கவே இல்லை. உஹது யுத்தம் நடைபெற ஆரம்பிக்குது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர், அந்த முஸ்லிம் அணியில இருந்து ஒருத்தர் வந்து கர்ஜிக்கிறார். அவர் கேட்கிறார், யார் இவர்? இவர் தான் நீ தேடி வந்த ஹம்சா. உள்ள வந்த உடனே எதிரணியில ஒருத்தருடைய கதையை முடிக்கிறார் இந்த ஹம்சா. பார்த்தோன்னு நிலம் குழஞ்சிட்டார். நம்ம எதிர்பார்த்து வந்த ஹம்சா வேற, இங்க இருக்கிற ஹம்சா வேற. இவரை நம்ம இப்படி கொள்ள முடியாது, யுத்தம் நடக்கட்டும். இவர் ஓரமா போயிட்டார். யுத்தம் கடுமையா நடக்குது. ஹம்சா ரதியல்லாஹு வீரதீரமா சண்டையிட்டு இருக்காங்க. மறைமுகமாக நின்று தன்னுடைய ஈட்டியை எடுத்து ஹம்சா ரதியல்லாஹு கொலை செய்து விட்டு வக்ஷி தப்பி ஓடிவிட்டார். ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் அந்த உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டார். இதே உஹது யுத்தத்தில் தான் முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்களும் வேறொரு எதிரியால் கொல்லப்படுகிறார். 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தனித்தனி காலம், தனித்தனி குலம், தனித்தனி தருணம். ஆனா 2 பேருடைய மரணத்தை அல்லாஹ் ஒரு நாள்ல வச்சிருக்கிறான். அதனால தான் நம்ம இந்த 2 பேரையும் ஒரே தலைப்புல கொண்டு வந்தோம். இதுல மௌத்தானது மட்டும் இதுல முக்கியம் இல்லை, இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. அந்த உஹது யுத்தத்தில் 70 பேர் கொல்லப்பட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் ஒரு 8 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தொழவும் வச்சாங்க, ஜனாசா தொழுகை. அப்ப தொலை வைக்க நேரம் இல்லையா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லையான்னு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைக்கல. 35 குழி வெட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா 70 பேருக்கு 70 குழி வெட்டுறது சிரமமாயிரும். ஒரு 35 குழி வெட்டுங்க, ஒரு குழிக்கு 2 நபி தோழர்னு போட்டு அடக்கம் பண்ணிருங்க. யார் குரானை அதிகம் கற்றாரோ, குரான் இஸ்லாத்துல கபர்ஸ்தான்ல குழி வெட்டக்கூடிய முறை எப்படின்னா, இங்க 6 அடியில் ஒரு குழி தோன்றாங்கன்னா சைடுல நம்ம டிரா போட்டிருப்போம்ல, ஒரு டேபிளுக்கு டிரா, அந்த மாதிரி சைடுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்கு ஒரு குழி தோண்டுவாங்க. அதான் உட்குழி. எப்போ ஜனாசா உட்குழியில் தான் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. நம்மகிட்ட இடம் பற்றாக்குறை, ஒரு ஜனாசாக்கு ஒரு குழி வெட்டினாலும் 2 குழிக்கான இடம் காணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் வெட்டப்பட்டது. அப்ப இட பற்றாக்குறை பல காரணங்களால் அப்படி செய்யப்படலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உட்குழியில் குரானை அதிகம் கற்றவரை தூக்கி உள்ள வைங்க, வெளிக்குழியில குரானை அவரை விட குறைவாக கற்றவர் வைங்க, ஜனாசா மூடிருங்க. நாங்க 35 நபித்தோழர்கள், 35 குழியில் 70 நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இந்த 2 பேருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, 2 பேருக்கும் ஒரே ஒரு கீழாடை தான் இருந்துச்சு. ஹம்சாவுக்கு ஒரு கீழாடை, முஸாப் இப்னு உமைருக்கு ஒரு கீழாடை. அந்த கீழாடை தான் கஃபன். தனியாக உங்கள்கிட்ட சொத்து பத்துகள் எதுவுமே கிடையாது, கஃபன் கிடையாது. தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். உலகத்தினுடைய பெரும் ஆளுமை குடும்பத்தில் பிறந்தவர் இந்த ஹம்சா, பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் முஸாப் இப்னு உமைர். மரணம் இப்படி அமைஞ்சிட்டு பார்த்தீங்களா?
நம்ம எல்லாருமே நினைப்போம், நான் பணம் ஏழையா பிறந்துட்டேன், ஏழையா சாக மாட்டேன்னு. அவங்கெல்லாம் பணக்காரனா பிறந்தாங்க, ஏழையா தான் செத்தாங்க. ஏன், என்ன காரணம்? மறுமையில தனக்கான இருப்பிடத்தை ஸ்திரப்படுத்தணும்னு அவங்களுடைய எண்ணம். எப்படிப்பட்ட ஏழ்மைன்னு யோசிச்சு பாருங்க. கஃன் துணி வாங்குவதற்கு பொருளாதாரம் இல்லாமல் தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். நபிகளார் சொன்னார்கள், தலையை மறைச்சிருங்க, காலில் புல்ல போட்டு ஜனாசாவை மூடிருங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார். வீர தீரமாக நபிகளாரை காப்பாற்றுவதில் ஹம்சா ஒரு புறம் என்றால், குர்ஆனை கற்று அதை லாஜிக்கா இஸ்லாத்தை எடுத்து சொல்லி மதீனா மக்களை கவர்ந்தது முஸாப் இப்னு உமைர். இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு இரண்டு பெரும் தூண்களாக திகழ்ந்த இந்த ஹம்சா, இந்த முஸாப் மரணிக்கிற நேரத்தில் தனக்கான கஃன் துணியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாம் இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டா நம்ம தனியா ஒரு கபர்ஸ்தான் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலேயே நமக்கான நிலத்திலே நம்ம ஒரு கபர்ஸ்தான் கட்டலாம். அவ்வளவு நிலப்பகுதி நம்ம வச்சிருக்கிறோம், பணத்தை வச்சிருக்கிறோம். இது எதுவுமே இல்லை. உங்க எல்லாருக்குமான இலக்கணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றானே, அவு நப்பி உக்கும் பி கைரின் மின் தாலிக், இந்த உலகத்தை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். லில்லதீன தக்கவ் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனுக்கு அது இருக்கிறது. ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடுகிற அந்த சொர்க்கம், சொர்க்கத்திற்குரியவர்களாக இருவர் மரணித்தார்கள். இந்த ஹம்சா, இந்த முஸாப் இப்னு உமைர் சொர்க்கத்துக்குரியவராக மரணித்தார். ஒரு காலம் கடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் தொடர்ந்து, அடுத்தடுத்த நபித்தோழர்களுடைய மரணம் தொடர்ந்து, ஒரு முறை இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்னு ஒருத்தர் சொன்னனே இதே பயான்ல, சொர்க்கத்திற்குரிய 10 பேரில் ஒருவர். அவர் ஒரு நாள் ஒரு நோன்பு வச்சிருக்கிறார். எப்போ? நபி மரணம், பல கலீஃபாக்கள் மரணத்தை தொடர்ந்து இவர் வாழ்றார். வயது முதிர்ந்த நேரம், பெரிய பணக்காரர். இவர் சொர்க்கத்துக்குரியவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அப்துர் ரஹ்மான் சொர்க்கவாசினாங்க. அந்த அப்துர் ரஹ்மான் ஒரு நாள் நோன்பு வச்சிருக்கிறார். இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்கு வந்து வீட்டில் உட்கார்றார். சில பண்டம் பலகாரம்லாம் நோன்பு திறப்பதற்கு வைக்கப்படுது. இவர் பணக்காரர், முன்னாடி ஒரு ஏழை, எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாதவர். அல்லாஹ் இவருக்கு வியாபாரத்தில் செல்வத்தை பறக்க தள்ளி கொடுக்குறான். இப்போ பணக்காரராக இருக்கிறார். வந்து உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்த உடனே கண்ணீர் வடியுது அவருக்கு. இஃப்தாருடைய உணவை பார்க்குறாரு, கண்ணீர் வடியுது. இந்த இது மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு நம்ம யாருமே, இந்த இஸ்லாம் நம்மளை தூங்க விடாது. அடுத்த கட்ட அமல் எப்போ, அடுத்த கட்ட தாவா எப்போ, அடுத்த கட்ட இந்த இஸ்லாத்தை எப்படி கடைபிடிப்பது, அதை வாழ்வியலாக்குவது என்ற எண்ணத்தில் இருப்போம். அவர் அழுது கொண்டே சொல்கிறார், நானும் முஸாபும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றோம். நானும் முஸாபும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றோம். நானும் முஸாபும் ஒன்றாக அந்த மார்க்கத்தை கடைபிடித்தோம். நானும் முஸாபும் ஒன்றாக பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டோம். நானும் முஸாபும் ஒன்றாக உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டோம். ஆனா நான் உஹது யுத்தத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். அவர் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டுட்டாரு. நான் ஏன் வருத்தப்படுறேன் தெரியுமா? மரணித்து ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் போது அவருக்கு கஃன் துணி இல்லாம மௌத்தானார். போட்டிருக்கிற வேஷ்டியை கிழிச்சு அதை மறைச்சாங்க. தலை மறைத்தால் கால் தெரியும், கால் மறைத்தால் தலை தெரியும். இப்படி ஒரு நிலையில் இந்த முஸாப் கொல்லப்பட்டார். ஆனா நான் அவர் செய்த காரியத்தில் நானும் பங்கெடுத்தேன். அண்ணன், அல்லாஹ் என்னை எங்க வச்சிருக்கிறான்? இப்போ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கவே முடியாது என்ற மிக பெரும் வல்லரசு கொண்ட நாட்டில் ஒரு பிரதிநிதியாக நான் ஒரு வீட்டில் உட்கார்ந்து நோன்பு திறக்க பலகாரத்தோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? முஸாபுக்கு அல்லாஹ் கூலியை மறுமையில் வைத்து இந்த அப்துர் ரஹ்மானுக்கு கூலியை உலகத்திலேயே கொடுத்துட்டானோன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த இஃப்தார் உணவை புறக்கணிச்சுட்டு போயிட்டேன். இந்த இஃப்தார் உணவு எனக்கு வேண்டாம். அல்லாஹ் அந்த முஸாபுக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவேளை நான் கூலி முற்படுத்தப்படுறேன் பயப்படுறேன். நான் வாங்க முடியும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்திற்காக வேண்டி ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த மார்க்கம் உலகம் முழுவதும் எல்லா மக்களிடத்திலும் செல்ல வேண்டும் என்பதில் மிக பெருமளவில் தியாகத்தை செய்த நபி தோழர்களில் முக்கியமான ஒருவர் தான் ஹம்சா ரதியல்லான் அவர்களும் முஸாப் இப்னு உமைர் ரதியல்லான் அவர்களும். ஒரு பெரும் பணக்காரராக பெரும் ஆளுமை கொண்டவராக மிகப்பெரிய வீரராக இருந்த போதிலும் அல்லாஹ்வுக்காக அவருடைய மார்க்கத்துக்காக இத்தகைய தியாகங்களை செய்து ஒரு கவனிப்பாரற்ற நிலையில் அவருடைய மரணத்தை அல்லாஹ் அமைத்தான். இப்போ நாமெல்லாம் மௌத்தாக போறோம் அப்படின்னா நம்ம சூழ நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ குடும்பத்தார்களோ நமக்காக வந்து கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு அப்படி இல்லை பாருங்க. அல்லாஹ் அந்த இடத்துல கண்ணீர் வடிக்க வைத்தது அந்த இஸ்லாமிய கொள்கை கொண்ட தோழர்களும் அந்த நபிகளார் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நபிகளார் ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வைத்திருந்தார்கள் என்பதை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். மக்கா வெற்றி நடக்குது. ஹம்சாவை கொன்னது யாரு? வக்ஷி என்ற கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை. இவரும் பிலாலும் ஒன்னா இருந்தாங்க. பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முந்தி விட்டார், வக்ஷி பிந்தி விட்டார். இந்த வக்ஷி என்ன பண்றாரு? இவருக்கு சொன்னபடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிட்டு? அவர் ஹம்சாவை கொண்டா சுதந்திரம் கிடைச்சாச்சு. சுதந்திரம் கிடைத்தும் இவர் தாழ்ந்த ஜாதியாக பார்க்கப்பட்டார். அது அங்கதான் வேடிக்கை. அதனால தான் ஒரு முறை தந்தை பெரியார் சொல்றாரு, நீ எந்த ஜாதி மாறு, நீ தலித்னா தலித்தா தான் பார்க்கப்படுவேன், நீ இஸ்லாத்தை மாறு, நீ தலித்தாக பார்க்கப்பட மாட்டேன்னார். அதான் உண்மை. அந்த வக்ஷி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த சமுதாயத்தால் இழிவான ஒருவராக பார்க்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு வராங்க, இவர் ஓடிட்டார். ஹம்சாவை கொண்டு இருக்கிறோம், கதை முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், ஓடிடும்னு ஓடிட்டார். தாயிஃப்ல போய் உட்கார்ந்துக்கிட்டார். தாயிஃப்ல இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு கல்லடிப்படும் போது இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்களே, அந்த இடத்துல இஸ்லாம் துளிர் விட ஆரம்பிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப வக்ஷிக்கு சில பேர் சொல்றாங்க, நீங்க தூதுக்குழுவோடு தாயிஃபுடைய தூதுக்குழுவோடு போங்க, தூதுக்குழு மேல கை வைக்கிறது உலகத்துல யாருக்கும் முறை கிடையாது, கண்டிப்பா நபி அந்த முறையை மீற மாட்டாங்க, நீங்க தைரியமா போலான்னு அனுப்பி வைக்கிறாங்க. வக்ஷி தூதுக்குழுவோட நபி சந்திக்க போறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இந்த வக்ஷி தூதுக்குழுவோட சந்திக்க போறார். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, நீங்க தானே வக்ஷி? ஆமா. எங்க சிறிய தந்தை ஹம்சாவை கொண்டது நீங்க தானே? ஆமா. உங்க முகத்தை எனக்கு காட்டாதீங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் சிறிய தந்தை ஹம்சா தான் ஞாபகம் வராருன்னாங்க. எவ்வளவு பெரிய நேசம் தெரியுமா? என் தந்தை வழியில் சொந்தத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் இந்த ஹம்சா. இஸ்லாத்தை முதல்ல மக்காவில பகிரங்கப்படுத்தியது இந்த ஹம்சா. எனக்கு அவ்வளவு பக்கபலமா நின்றாரு. இந்த ஜிஹாதில் அவ்வளவு பெரிய அளவுல உடந்தையாக நின்றார். அந்த ஹம்சா இன்னைக்கு எங்களோட வெற்றியை அனுபவிக்க இல்லை, கொன்றது நீங்க. உங்களை பார்க்கும் போது ஹம்சா ஞாபகம் வராரு, தயவு செஞ்சு உங்க முகத்தை என்கிட்ட காட்டிடாதீங்கன்னு. அவ்வளவு நேசம் ஹம்சா ரதியல்லாஹு மீது. அவ்வளவு தியாகம் செய்தார் அந்த ஹம்சா. அந்த முஸாப் இப்னு உமைர். அவன் எல்லாருமே கொஞ்சம் இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கும் போது உள்ளம் பூரிப்படையும், முடியெல்லாம் அப்படி சிறுத்து நிற்கும், இப்படி எல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. அதை வாழ்வியலாக்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சாப்பாடுக்கு இஃப்தாருக்கு உணவு வைக்கப்படும் போது சிந்திச்சாரோ, என்னன்னு சிந்திச்சாரு? நானும் அவரும் சேர்ந்து தியாகம் பண்ணோம், எனக்கு அல்ல கூலியை முற்படுத்திட்டானோ நான் பயப்படுறேன், எனக்கு இஃப்தார் உணவு வேண்டாம் என்று சொன்னாரோ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொர்க்கவாசி இப்படி யோசிக்கிறார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி. 10 சொர்க்கவாசியில் அவர் ஒருவர். அவர் சொல்றாரு, எனக்கு கூலி முற்படுத்தப்பட்டு விட்டதோன்னு நான் பயப்படுறேன், மறுமையில் எனக்கு கிடைக்காதோன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இஃப்தார் உணவு வேண்டாம். நான் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருளையும் நெருங்கும் போது நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்காக இந்த அருளை இழந்தால் அதுல தப்பே கிடையாது. ஒரு பெரிய காரியத்துக்கு ஒரு சின்ன காரியத்தை நம்ம இழக்கத்தானே செய்வோம். அதனால உலக யதார்த்தம். 10th படிக்கிறான் ஒரு பையன், இல்லை 12th படிக்கிறான்னு நீங்களேன், அவன் தூக்கத்தை கொஞ்சம் மறக்கணும், விடணும். காலையில 3 மணிக்கு 2 மணிக்கு 5 உட்கார்ந்து படிக்கணும். தூக்கங்கிறது ஒரு பெரிய நியாமத். அதை இழந்தா அதனால அவனுக்கு பின்னாடி ஒரு சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நாளைக்கு ஸ்கூல்ல போய் உட்கார்ந்தாலும் தூக்கம் வரும், உடம்பு சோர்வு வரும், பிரச்சனை வரும். ஆனால் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணுங்கிற அந்த பின்னாடி உள்ள இன்பத்தை கருத்தில் கொண்டு இந்த இன்பத்தை இழக்கிறான். இதை உலகம் சரின்னு சொல்லுது. எல்லா காரியத்துக்கும் அப்படித்தான். எந்த ஒரு இன்பம் பின்னாடி கிடைக்குதோ அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு இன்பத்தை இழக்கணும். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துக்கு முன்னாடி எதை இழந்தாலும் அது அர்ப்பம் தாங்கிறான். எதனால உன் உயிரே கூட கொடு. இஸ்லாத்துக்காக வேண்டி நீ கொடுத்தேன்னா, இஸ்லாம் பெருசா உயிர் பெருசா, உயிர் பெருசா ஆகாது. உயிர் அற்பமானது. இஸ்லாம் தான் மேன்மைக்குரியது, சொர்க்கம் தான் மேன்மைக்குரியது. அந்த சொர்க்கத்துக்காக எல்லாவற்றையும் கொடுக்கலாம் என்று தயாரானவர்கள் அந்த ஹம்சா, அந்த முஸாப் இப்னு உமைர். அந்த சொர்க்கத்துக்காக அற்பத்தை கூட செலவழிக்க மாட்டோம். நேரத்தில் இருந்தோ, பணத்தில் இருந்தோ, நம்முடைய வைராக்கியத்தில் இருந்தோ, நம்முடைய ஈகோ, நம்முடைய ஆளுமையில் இருந்தோ எந்த ஒன்றையும் நான் இழக்க மாட்டேன் என்பது மிக பெரும் மோசகரமான காரியம் என்பதை புரிந்து
அல்லாஹ்வுக்காக எல்லா தியாகத்தையும் செய்வோம். தியாகம் செய்ய முற்படாத நேரத்திலெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஹம்சாவினுடைய தியாகத்தை மனசில் நிறுத்தி அவர் முன்னாடி நம்ம ஒன்றும் செய்யலை, அதை ஒவ்வொன்றையும் நினைத்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாக்குறது ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமா இல்ல அப்படி வரல. 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டது உண்மை. அதுல இந்த 2 நபித்தோழர்கள் கஃபன் கூட இல்லாத நிலையில கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறத ஹதீஸ் வருது. அப்துல்லா இப்னு ஜஹஷ் என்ற பேர்ல அப்படி நபிகளார் புகழ்ந்ததாக இந்த ஒரு செய்தியும் இல்லை. சரி முடிச்சுக்கோங்க சார். இல்ல கேள்வி நாளை கழிச்சு வச்சுக்கோ. இல்ல வேண்டாம், இல்ல அப்படியும் கிடையாது. சரி நாளைக்கு கேள்விங்க பதிலுங்க நிகழ்ச்சி கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி பழைய முறையில் நம்ம நடத்தப்படும். கேள்வி பதிலாக ஒரு 1/2 மணி நேரத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவோம். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் இருக்கு, ஒரு நாள் தானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் தான் நபித்தோழர்களை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் கேள்வி பதில் கேட்கப்படும். அந்த கேள்விகளை பார்த்துக்கங்க, வாட்ஸ்அப் தளத்தில் நம்ம போடுவோம். கேள்விகளை பார்த்து அதற்கான பதில் எடுத்துட்டு வாங்க, அதற்கான விளக்கத்தை நாளை தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஷாவுடைய ஜமாத்து 7:55.